வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். ருத்ராட்சத்தை யார் அணியலாம்? ருத்ராட்சத்தை அணியறதுக்கு ஏதாவது தகுதி இருக்கணுமா? எத்தனை வகை ருத்ராட்சம் உண்மையிலே நமக்கு ராசிப்படி ஏதாவது பொருந்துமா? இப்படி நிறைய பேர் நிறைய கேள்வியிலே என்கிட்ட கொடுத்துட்டாங்க. நான் அதை பற்றி ஒரு ரிசர்ச் பண்ணேன். நான் கடவுள் நம்பிக்கை உள்ள ஆள். சிவனுடைய அம்சம் தான் ருத்ராட்சம், ருத்ரம், ருத்ர ஜபம், ருத்ரம், ருத்ர அவதாரம், மொத்தம் 11 ருத்ர அவதாரம். அதில் சிவனுடைய அம்சம் தான் அந்த ருத்ராட்சம். ருத்ராட்சம்னு சொல்கிறதே நம்ம வேத புராணங்களில் சிவனுடைய கண்ணீர் துளிகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த கண்ணீர் துளிகள் அப்படின்னா என்னென்னா, நம்மளுடைய பாவங்களை போக்குறதுக்கும், நமக்கு ஒரு புனித தன்மையை கொடுக்கறதுக்கும், நம்மளுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை நீக்கிறதுக்கும், நம்மளுக்கு மன அமைதி ஏற்படுத்துறதுக்கும் இந்த ருத்ராட்சம் நமக்கு பயன்படும். இது அணியறதுக்கு ஏதாவது சட்டத்திட்டங்கள், ரூல்ஸ்லாம் இருக்கான்னு கேட்டால் உண்மையிலே எதுவுமே கிடையாது. மனப்பூர்வமாக உங்களுக்கு ஒரு ஈடுபாடோட நீங்கள் அந்த ருத்ராட்சத்தை நம்பிக்கையோட அந்த சிவனை நீங்கள் ஒரு அருளோட, ஏன்னா ருத்ராட்சத்துக்கு ஒவ்வொரு முகத்துக்கும் ஒவ்வொரு தெய்வங்களுடைய ஆளுமை தன்மை இருக்குது. ஸோ மனப்பூர்வமாக தெய்வ நம்பிக்கையோடு தெய்வ உணர்வோடு நீங்கள் வேர் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் வேர் பண்ணலாம். சில பேர் கேட்டாங்க, ஒரு ருத்ராட்சம் தனியாக போடணுமா இல்லை மல்டிப்ளாக போடலாமா? மல்டிப்ளாகவும் போடலாம், தப்பே கிடையாது. சில பேர் 108 மணிகள் மாதிரி ருத்ராட்சம் மாலையாகவும் போடுவாங்க, அதுவும் போடலாம். அவங்களோட நம்பிக்கை, அவங்களோட ஈடுபாடு, அவங்களுடைய உணர்வுபூர்வமான செயலோடு தான் பண்ணணும். ஒரு பொருள் மாதிரி நினச்சி அதை அணியிறது நாட் அட்வைசபிள். அதை உணர்வுபூர்வமாக ஒரு தெய்வீகமான ஒரு கவச்சமாக நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு அணியும் பொழுது அதோடைய பலனை முற்றிலுமாக கொடுக்கும். உணர்வுபூர்வமாக செய்கிறது. ருத்ராட்சத்தை முதல்ல வாங்கினா அப்படியே நேராக போட்டுக்காதீங்க. ஃபஸ்ட்டு ஒரு ருத்ராட்சத்தை ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன், ருத்ராட்சமே ஒரு சுபமான அதிர்வுகளை கொண்டது. அதுக்கு மந்திர ஜபங்கள் கொடுக்கலாம். ருத்ர ஜபம் கொடுக்கும்போது என்ன ஆகுனா, அந்த ருத்ராட்சம் இன்னும் வைப்ரேஷன் ஏறும். அது ஒரு 108 டைம்ஸ் இல்லை 1000 டைம்ஸ் ஜபத்தை கொடுத்தீங்கன்னா அது நல்ல வைப்ரேஷன் ஏறும். அதுக்கப்புறம் ஒரு நல்ல நாளில் நீங்கள் அணிய ஆரம்பிக்கலாம். அணியும் போதும் நீங்கள் கடவுளுடைய நாமத்தை ஜபிக்கலாம். எந்த பர்டிகுலர் ஃபேஸை போடுறீங்களோ அந்த நாமத்தை நீங்கள் ஜபிக்கலாம். தினந்தோறும் ஜபிக்கலாம். இரவில் முடிஞ்ச அளவுக்கு ருத்ராட்சத்தை நீங்கள் கலட்டியே வச்சிடலாம். அது அவசியமே கிடையாது. வெறும் பக்தி, ஆன்மீக சேவை, துறவரம் இந்த மாதிரி நபர்கள் தான் எல்லா நேரமும் ருத்ராட்சத்தை அணியணும். வயதில் மூத்தவங்க 60 வயசுக்கு மேலே உள்ளவங்க எல்லா நேரமும் ருத்ராட்சத்தை அணியலாம். சிறு பிள்ளைகள் எல்லா நேரமும் அணியலாம். 12 இயர்ஸ்க்குள்ளே சின்ன பசங்க இவங்கெல்லாம் எல்லா டைமும் ருத்ராட்சத்தை அணியலாம். மற்றவங்க பகல் நேரத்தில் போட்டுக்கலாம். இப்போ ஒரு ஒர்க்கிங் மென் ஆர் ஒர்க்கிங் விமன் ருத்ராட்சத்தை போடணும்னு ஆசைப்பட்றாங்க. நிறைய பேர் இதில் ஒரு கேள்வி கேட்டாங்க, விமன் ருத்ராட்சத்தை போடலாம், பெண்கள் ருத்ராட்சத்தை அணியலாம், தப்பு கிடையாது. ஸோ ஒர்க்கிங் விமன் ஆர் ஒர்க்கிங் மென் ஒரு ஆஃபீஸ் போகிறீங்க, வரீங்க, ஒரு கவச்சமாக ருத்ராட்சத்தை பயன்படுத்துறீங்க, பிரார்த்தனை செய்கிறீங்க, அதை அணிஞ்சிக்கிறீங்க. அது மாலை நேரம் வந்த பிறகு கழட்டி நீங்கள் வச்சிடலாம். இரவு நேரம் உங்களுக்கு தேவைப்படாது. குடும்ப வாழ்க்கை வாழ்பவர்களுக்கு இரவு நேரம் ருத்ராட்சம் தேவைப்படாது. அதுக்கு அடுத்தது இந்த ருத்ராட்சம் அப்படிங்கிறது ஒவ்வொரு முகத்துக்கும் ஒரு பலன் உண்டு. 1 முகம், 2 முகம், 3 முகம், 4 முகம், 5 முகம், லைனாக லிஸ்ட் இருக்குது. இதில் ராசிப்படி ஏதாவது பொருந்துமா அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க. இது ராசிப்படி போடுறதை விட அந்த சார்ட்டில் உள்ள எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு நெகட்டிவ் இருக்குது. அந்த ஜாதகமில் ராகுவாலியோ இல்லை கேதுவாலியோ இல்லை சனியாலியோ இல்லை செவ்வாயாலியோ இல்லை குருவாலியோ இல்லை சுக்கரனாலியோ சந்திரனாலியோ சூரியனாலியோ எங்கேயோ ஒரு கெடுதல் இருக்குது. அதை அப்படியே லென்ஸ் போட்டு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். அதை ஜூம் பண்ணிங்கன்னா அந்த பர்டிகுலர் ஹவுஸ்க்கு, அந்த பர்டிகுலர் பிளானட்டுக்கு ஒரு ருத்ராட்சத்தை செலக்ட் பண்ணலாம். சில பேருக்கு 2-3 வந்துடும். அதை வேர் பண்ணி ஜபம் பண்ணலாம். உங்களுக்கு அந்த பர்டிகுலர் கிரகத்தால் ஏற்படக்கூடிய தோஷம் எப்படி, அது உங்கள் மைண்டு தாட்லேயும் உங்கள் ஆக்ஷனில் தான் கொண்டு வரப்போகுது. அந்த தாட்டை, அந்த ஆக்ஷனை கட் பண்ணுற அளவுக்கு அது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டியாக கொடுக்கும். ஸோ இப்படி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு நல்ல வேல்யூபிளாக இருக்கும். பர்டிகுலர் டெம்பிள் போகும்போது, வீட்டில் ப்ரேயர்ஸ் பண்ணும்போது, ஏன்னா சில பேர் கேட்பாங்க, எனக்கு எல்லா நாளும் நான் சொல்கிற மாதிரி ரொம்ப கண்டிஷனோடு இருக்க முடியாது, நான் கொஞ்சம் நான் ஸ்மோக் பண்ணுவேன், நான் வெளில போவேன், அது பண்ணுவேன், இது பண்ணுவேன், ஸோ என்னால் கண்டிஷனோடு இருக்க முடியாது. அப்போ அவங்களுக்குலாம் நான் சொல்கிற சஜஷன், பூஜை அறையில் 15 மினிட்ஸ் இல்லை 10 மினிட்ஸ் உங்களால் மெடிடேஷன் பண்ண முடியும், மந்திரம் ஜபிக்க முடியும்னா அந்த சமயத்தில் மட்டும் ருத்ராட்சத்தை வேர் பண்ணிக்கலாம். மற்ற டைமில் கழட்டி வச்சிடலாம். எல்லா டைமும் அணியணுன்ற அவசியம் இல்லை. உங்களால் எப்போ ரொம்ப ஒரு பாசிட்டிவாக, ரொம்ப பியூராக, மைண்ட் வைஸ் உங்களுடைய உங்களோட ஆன்மா ப்ளஸ் உங்களுடைய எண்ணம், உங்களுடைய புத்தி, உங்களுடைய உடல் எல்லாமே ஒரு நிலையில் நிற்குதோ அந்த சமயத்தில் அந்த ருத்ராட்சத்தை நீங்கள் கையில் கூட ஹோல்ட் பண்ணலாம். நீங்கள் கழுத்துலேயும் போட்டுக்கலாம், கையில் கூட ஹோல்ட் பண்ணலாம், பிரார்த்தனை பண்ணலாம். அது உங்களுக்கு ஒரு வைப்ரேஷனை கொடுக்கும். பட் பிஃபோர் வேரிங் ருத்ர ஜபம் பண்ணிட்டு போடுங்க, நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒவ்வொரு முகத்துக்கும் ஒரு பலன் இருக்குது. இந்த ஆஃப் மூன் மாதிரி இருக்கும், அது சந்திரனுடைய ஆதிக்கம் கொண்ட ருத்ராட்சம்.
அதே ஒரு முகம் வந்து சூரியனோட அம்சம் ஒன்று இருக்குது, ஒரே ஒரு முகம் இருக்கும். பொதுவாக நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணுறது 8 ஃபேஸ் தான். 8 ஃபேஸ் வந்து தடங்கள், சங்கடங்கள், தோஷங்கள்லாம் நிவர்த்தி பண்ண. பர்டிகுலர் அந்த 7 சனி நடக்கும்போது ஒரு 8 ஃபேஸ் 11 ஃபேஸ் சேர்த்து போடலாம். ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். ஏன்னா 11 வந்து உங்களுக்கு ஹனுமன். ஸோ அதெல்லாம் அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணும்போது நிறைய ரிசல்ட்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ ஒவ்வொருத்தருடைய தெய்வ அருளும் அந்த ஹாரோஸ்கோப்பை பொறுத்தும் சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ருத்ராட்சம் யார் வேணால் அணியலாம். பெரிய கண்டிஷன் இல்லாமல் கூட அதை உணர்வுபூர்வமாக உணர்வோடு நீங்கள் அதை வந்து ஃபீல் பண்ணிங்கன்னா அதோட பலனை நீங்கள் முழுமையாக அனுபவிப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.